கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய குறியீடு என்ன, சிறப்புகள் என்ன, என்ன வண்ணங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணா ஜெயிக்க முடியும்? பொதுவா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்புக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பஞ்சம் இருக்காது. மாமியாரிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரமாக இருக்கிறது. இவங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு எதை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். கிருத்திகைக்கும் பசுபதீசன் அப்படின்ற சிவனுடைய பேருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். இவர்களுக்கான லக்கி கலர்ஸ்னா ஏதாவது? லக்கி கலர்ஸ் பாத்தீங்கன்னா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்கள். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமகா, ஸ்ரீ மாத்ரே நமகா, ஓ மகதீசாயி நமகா. வணக்கம்மா. நட்சத்திர குறியீடு 27 நட்சத்திரங்களுக்கும் நிறைய குறியீடுகள் இருக்கு. நீங்க அடுத்தடுத்து அழகான முத்தான பதிவுகள் கொடுக்குறீங்க. இந்த வாட்டி நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். ஏன்னா நிறைய நேர்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய அவங்களுடைய நட்சத்திரங்களை பதிவிட்டு இருக்காங்க. நம்ம 1 by 1 போகலாம். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய குறியீடு என்ன, சிறப்புகள் என்ன, என்ன வண்ணங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணா ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில்? பொதுவா கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய குறியீடு வாள். ஆமா. அதே போல பாத்தீங்கன்னா துர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு வீர வாள் பார்த்திருப்பீங்க. அதே போல 2 வாள்கள் இணைந்து நம்ம முன்னோர்கள் சுவர்ல மாட்டி இருக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தை செயல்படுத்தக்கூடிய நட்சத்திரம். பொதுவா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்புக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பஞ்சம் இருக்காது. எப்போதுமே நல்ல ஒரு சுறுசுறுப்பு நிலையை இருப்பவர்கள், உடல் உஷ்ணம் அதிகம் கொண்டவர்கள். இதனால் பாத்தீங்கன்னா பெண்கள் அடிக்கடி கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ஆளாகுவது அப்படின்றது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய யதார்த்தம். ஒரு தைராய்டு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு நார்மலா உடம்பு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா கிருத்திகை நட்சத்திர பெண்கள் தான் இதுல அதிக பட்டியல்ல இருப்பாங்க. காரணம் என்னன்னா இவர்களுக்கு உடல்நிலையில் இருக்கக்கூடிய வெப்பம் சமநிலை அடையாது. மாமியாரிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரமாக இருக்கிறது. அதே போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைமைத்துவ பண்புகள் அதிகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய பிறந்த வீட்டுல கட்டாயமா 2 திருமணங்கள் யாராவது ஒருத்தர் முன்னோர்கள்ல செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2 திருமணம், தாத்தாவோ அப்பாவோ 2 திருமணம் இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வழியில் ரகசிய தொடர்பால் குடும்பத்தில் சில சிக்கல்களை கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுதுமே ஏற்படுத்திய வண்ணம் இருக்கும். அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக ஆண்கள், எப்போதுமே பாத்தீங்கன்னா நுரையீரலை கவனமா பார்த்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் தோலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இவங்களுக்கு என்னைக்குமே இந்த கபம் அப்படின்னு சொல்ற அந்த சளி இருக்கு இல்லையா, அது நுரையீரலை விட்டு அகலாது. இதனால ரத்தத்தில் அழுக்கு சேருதல், இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல பிரச்சனைகள் ஏற்படுதல், இதையெல்லாம் உடல் உபாதைகளாக சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்புகளை சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியம். அப்ப கழிவு நீக்க உறுப்புகள் அடிப்படையில எது இருக்கு? ஒன்னு லங்ஸ், இன்னொன்னு கிட்னி. இது ரெண்டையுமே அவங்க ரொம்ப எப்படி பார்த்துக்கணும்னா கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே போல பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வீட்டிலும் சமையலறையும் எப்போதுமே பிஸியாவே இருக்கும். வண்ணமே இருப்பார்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே சமைத்து போட்ட வண்ணமே இருக்க வேண்டியது யதார்த்தம். ஆணாக இருந்தாலும் வீட்டிற்கு உறவு வசியம் எப்போதுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் தனக்கும் வயது வேறுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கும் கணவனுக்கும் வயது வேறுபாடு குறைஞ்சது 5 to 7 வயது வரை என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் பார்த்த வரை. அதனால பெண்களுக்கு இது ஒரு மைனஸ்.
ஆண்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரகமா இருந்தா ரொம்ப இளமையான பொண்ணு அமையும். இப்ப உதாரணமா வந்து ஒரு 27 வயது உட்பட்ட ஆணுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வயது 22 வயதுக்கு உட்பட்ட பெண்ணே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனுடைய யதார்த்தம். அதே போல இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா அக்னி. அதனாலதான் இவங்களுக்கு சமையல் அறைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இவங்க வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு எதை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ணர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேர், இந்த தேர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன தேர் வழிபாடு அப்படின்னா எல்லா ஆலயங்கள்லையுமே இரவுல தேர் பவனி நடக்கும். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பழனியில தங்கத்தேர், விநாயகர் கோவில்ல தங்கத்தேர், ஒவ்வொரு கோவில்லையுமே இரவுல வந்து தங்கத்தேர் இழுக்கிற வழக்கம் இருக்கும். இந்த தங்கத்தேர் இழுத்தால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. புரியுதுங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் ஆலயத்தில் தங்கத்தேர் இருப்பது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொழில் வெற்றி, திருமண வாழ்க்கை வெற்றி உறுதியாக உண்டு. இது 2வது விஷயம். அதே போல வெற்றி தரக்கூடிய குறியீடாக பணவரவை அதிகம் தரக்கூடிய குறியீடு காமதேனு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே சுயம்புநாத சுவாமியை போய் வழிபடுவாங்க. கிருத்திகைக்கும் பசுபதீசன் அப்படின்ற சிவனுடைய பேருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அந்த ஊர்ல சுயம்பு லிங்கம் உள்ளவரை ஒண்ணு ஊர்லயே போய் கும்பிடுவாங்க, இல்லைன்னா தேடி பிடிச்சாவது அந்த சுயம்பு லிங்கத்துக்கு பக்தர்களா இருப்பாங்க. அதனால இந்த சுயம்புலிங்க வழிபாட்டுக்கும் கோசாலைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். அதன் மூலம் நிறைய மாற்றங்களையும் சந்திப்பார்கள். அப்போ இந்த பொருளாதார மேன்மையை பெறுவதற்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கோவுக்கு வாழைப்பழம், கீரை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுப்பது நன்று. வீட்டில் வெள்ளியில் காமதேனு வச்சு வழிபடுவது சிறப்பு. காமதேனு படத்தை தன்னுடைய விசிட்டிங் கார்டு, தன்னுடைய வீட்டினுடைய வரவேற்பறை இதிலெல்லாம் வச்சா ரொம்ப ரொம்ப நன்மையாக இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்புகழூர் அக்னீஸ்வரர். பேர்லயே அக்னீஸ்வரர் இருக்கு இல்லையா? அப்ப திருப்புகழூர் அக்னீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விசேஷமான தெய்வம். கிருத்திகை நட்சத்திரம் வழிபட்ட கடவுள், நட்சத்திரமே வழிபட்ட கோவில். ஆகையினால அந்த ஆலயம் வந்து மிக சிறப்பு. அதே போல சித்தர்களுடைய வழிபாட்டுல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் போகரை எடுத்துக்கொள்வது நன்று, சித்தர் வழிபாடு. அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அபிஷேகத்திற்கு எப்போதுமே வந்து காவேரி நீர், கங்கை நீர் அப்படின்னு சுத்த ஜலத்தை தான் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நிறைய கிராமப்புற கோவில்கள்ல மாரியம்மனுக்கெல்லாம் குடத்துல வந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊத்துவாங்க. இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து ரொம்ப நல்லது. அது முருகனுக்கு செய்தால் இன்னும் இன்னும் விசேஷம். ஸோ சுத்த ஜலம் என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொடுக்க வேண்டியது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நன்மை கொடுக்கக்கூடிய தொழில் வெற்றி தரக்கூடிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி. நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரு இல்லையா, அவரை தான் நம்ம பிரகஸ்பதினு சொல்றோம். அவரை வந்து வழிபாடு செய்யறது வியாழக்கிழமையில நல்லது. அது மட்டும் அல்லாது இவர்கள் வந்து எதிரிகள் தொல்லை நீங்க உளுந்து வடை தானம் செய்வது நல்லது. திருவண்ணாமலையில் தானம் செய்வது நல்லது. ஏன் திருவண்ணாமலைன்னு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா அடுத்து அதான் கேட்க போறேன். ஆனா குருஜி வந்து அடுத்தடுத்து நேர்களுக்கான அவங்க மனசுல தோன்ற விஷயத்த நீங்களே அழகா சொல்லிடுறீங்க. திருவண்ணாமலை வந்து அக்னி ஸ்தலம். இப்ப கிருத்திகை அப்படின்றது 3வது கண். 3வது கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலையாக தோன்றியவர் முருகன். அதனாலதான் அவருக்கு பெயர் கார்த்திகேயன். அப்போ எல்லாமே கனெக்ட் ஆகுதா? கண்டிப்பா ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து கார்த்திகை பெண்கள் தான் யாரை வளர்த்தாங்க? முருகனை வளர்த்தார்கள். 6 நட்சத்திரங்கள் வானில் தோன்றும் இல்லையா? கிருத்திகை விரதம் இருந்தால் ஆண் குழந்தை உறுதி இல்லையா? அப்ப எல்லாமே சிறப்புகளை கொடுக்கக்கூடிய கிருத்திகையை வழிபட ஒரு மனிதனுக்கு தோல்வியே கிடையாது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டுட்டு வெளியில வந்து உளுந்து வடை தானம் கொடுத்தா தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக சரியாகும், கடன் தொல்லை முழுவதுமாக நீங்கும்.
ஆகையினால இதை மட்டும் ஃபாலோ பண்றது ஓகே. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே மூல நட்சத்திரத்தோடு மட்டும் தொடர்பாக கூடாது. அதான் கேக்குறேன். தொழில் பண்ணுவாங்க, அவங்க யார் கூடயா கூட்டணி வச்சு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தோணும் யார் கூட இருந்தா சக்சஸ்ஃபுல்லா. அதனால இவங்க வந்து மூல நட்சத்திரத்தோட மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா தொடர்பு இருக்க கூடாது. இவர்களுக்கான லக்கி கலர்ஸ்னா ஏதாவது? லக்கி கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியா கிரீன் ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பீகாக் ப்ளூ இவர்களுக்கு சிறந்த நிறம். வெற்றி தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா 11. இதை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணாலே கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்னைக்குமே வெற்றி தான். அருமையா சொன்னீங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய லட்சம் கோடி பேர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் ஈஸியா நம்ம ஃபார்முலேட் பண்ணிக்க முடியுமோ நமக்கு அது சக்சஸ். இன்னும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒன்று மட்டும் கவனம், புளிப்பு சுவை சாப்பிடக்கூடாது. புளிப்பு நிறைய சாப்பிட, புளிப்பு நிறைய, புளிக்குழம்பு, அதுக்கு பிறகு சிட்ரிக் எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உடல்நிலையை பாதுகாக்கும். சிட்ரிக்குக்கும் ஸ்கின் அலர்ஜிக்கு தொடர்பு இருக்கு தெரியுமா? அதனால கிருத்திகை எல்லாத்துக்குமே ஸ்கின் பிரச்சனை இருக்கும். அதனால அதை மட்டும் தவிர்த்துட்டா போதும். அருமை அருமை அருமை. இந்த ஒரு பதிவே போதும் நிறைய பேருக்கு, தெரிஞ்சவங்களுக்கு கூட அவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய உறவுகளோ இல்லாட்டி குழந்தைகளோ கூட கிருத்திகை நட்சத்திரமா இருக்கலாம். அவங்களுக்கு ஈஸியா வந்து இதை ஷேர் பண்றதுனால எதுல கவனமா இருக்கணும், எதை பண்ணா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு அழகா சொல்லியிருக்கீங்க. அடுத்து வர பதிவுகள்ல அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம் சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.